ஹலோ குட்டீஸ், ப்ரைஸ் த லார்ட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஹாய் உதய், எப்படி இருக்க? நல்லா இருக்கேங்க்கா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன் உதய். ஓகே குட்டீஸ், நீங்களும் ரொம்ப சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த சண்டே கிளாஸும் நல்லா சூப்பராக ஜாலியாக போக போகுது. ஸ்டார்டிங் எப்பவும் போல் என்ன பண்ணுவோம் உதய்? ப்ரேயர் தான்க்கா பார்ப்போம். ஆமாம், ப்ரேயர் தான் பார்ப்போம். ப்ரேயர் பண்ணும்போது எப்படி இருக்கணும்? கண்ணை மூடி முட்டி போட்டு எல்லாரும் கவனமாக. இப்போ ஸ்டார்டிங் ப்ரேயர் பண்ணிடலாமா? ஏசப்பா ஸ்தோத்திரம் 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 ஏசப்பா. ஏசப்பா இங்கே வந்திருக்க ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க ஏசப்பா. ஏசப்பா அவங்க இதெல்லாம் பார்க்கணும். ஏசப்பா இங்கே வந்திருக்க ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க ஏசப்பா. ஏசப்பா இங்கே இதில் இருக்க வசனம், ஸ்டோரி, சாங்கு, அப்புறம் எல்லாத்தையும் நீங்கள் ஆசீர்வதிங்க ஏசப்பா. ஏசப்பா இது பார்க்குறவங்களையும் ஆசீர்வதிங்க ஏசப்பா. ஏசப்பா இது தொடங்க முடிவு வரை எனக்கு பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா. அப்படி செப்பத்துக்காக நன்றி 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 ஏசப்பா. ஏசப்பா ஏசியம்லாம் ஜெபிக்கொள்ளுங்க நல்ல பிதாவே, ஆமீன். ஓகே குட்டீஸ், அழகாக குட்டீஸ் 3 மெம்பர்ஸ் சூப்பராக ஸ்டார்டிங் ப்ரேயர்லாம் பண்ணி முடிச்சிட்டாங்களே. நீங்களும் அவங்க கூட சேர்ந்து சூப்பராக பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே உதய், இப்போ நம்ம நெக்ஸ்ட்லாம் பார்க்க போகிறோம். டான்ஸ் தான்க்கா பார்க்க போகிறோம். ஆமாம், டான்ஸ் தான் பார்க்க போகிறோம். எல்லோரும் இதுக்காக ரொம்ப வெயிட் பண்ணிகிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லா குட்டீஸும் சூப்பராக ஒரு டான்ஸ் ஆட ரெடியாக இருக்காங்க. நீங்களும் எந்த சூப்பராக டான்ஸ் ஆடிடுறீங்களா? மார்னிங் ஸ்டாரை விட ரொம்ப பிரைட்டானவர். ஸ்டார் ஃபிஷ்ஷை போல அவரை ஒட்டிக்கிட்டார். குட்டி ஸ்டார் பெரிய ஸ்டாரை மாற்றிடுவார். ஸ்டார் ஃபிஷ்ஷை போல அவரை ஒட்டிக்கிட்டார். குட்டி ஸ்டார் பெரிய ஸ்டாரை மாற்றிடுவார். Twinkle twinkle little star is a modern superstar. Minute minute and a minute minute and a minute rome. Twinkle twinkle little star is a modern superstar. Minute minute and a minute minute and a minute rome. ஓகே குட்டீஸ், எல்லோரும் சூப்பராக டான்ஸ்லாம் ஆடி முடிச்சிட்டாங்கல்ல. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் உதய்? ஸ்டோரி தான்க்கா பார்க்க போகிறோம். ஆமாம், ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீக்கோட டைட்டிலே நம்ம இன்னும் பார்க்கலல்ல. உனக்கு தெரியுமா உதய்? தெரியாதுக்கா. தெரியாதா? சரி, ஓகே. இப்போ ஆண்டி நம்மளுக்காக ஸ்டோரி சொல்கிறாங்களா, அதில் தான் டைட்டிலுமே இருக்குது. நீங்கள் கண்டுபிடிப்பீங்களா குட்டீஸ்? நீ கண்டுபிடிப்பியா உதய்? ஆங்க்கா. ஓகே குட்டீஸ், உதய் ஆனால் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிடணும். ஓகேவா குட்டீஸ்? ஹலோ குட்டீஸ், எப்படி இருக்கிறீங்க? நீங்கள் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? இந்த சண்டே கிளாஸ்லலாம் ரொம்ப சமத்தாக இருக்கிறீங்களா? இப்போ நான் உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்டோரி சொல்ல போகிறேன். அது என்ன ஸ்டோரி தெரியுமா? கர்த்தர் மேலே நம்பிக்கை. கர்த்தர் மேலே நம்ம வைத்திருக்கிற நம்பிக்கை என்னவென்று நாம் இப்போது ஆராய்ந்து பார்ப்போம். தாவீது பற்றி உங்களுக்கு நன்றாக தெரியும். தாவீது சகோதரனால் தள்ளப்பட்டு அவன் ஆடுகளை மேய்க்கிறவனாய் இருந்தான். அப்பொழுது சாமுவேல் கேட்குறாரு, உன்னுடைய பிள்ளைகள் எத்தனை பேருன்னா இவ்வளோ தானான்னு கேட்கும்போது, ஆமாம் இவ்வளோதான் என்றாங்க. இல்லை, இன்னும் இருக்கிறார்கள் என்று சொல்லும் போது தாவீதை நினைத்தருளும்போது தாவீது ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு என்று சொல்லும் போது தாவீது வரவழைத்து அவனையும் கர்த்தர் ராஜாவாக மாற்றினார். ஆனால் தாவீதுக்கு வந்த உபத்திரவங்கள் கொஞ்சம் நெஞ்சமல்ல. தாவீது போர்க்களத்திலும் கர்த்தரை முன்பாக வைத்து போர்க்களத்தில் வெற்றி பெற செய்தார். அது மாத்திரம் இல்லை, குடும்பத்திலும் அவருக்கு நிறைய போராட்டங்கள் கஷ்டங்கள் வந்த போதிலும் கர்த்தரை தெய்வமாக கொண்டான். தாவீது சொன்னது வாக்குத்தத்தம் சங்கீதம் 16:1, கர்த்தாவே உம்மை நம்பியிருக்கிறேன், தேவனே உம்மை நம்பியிருக்கிறேன், என் நம்பிக்கை நீரே,
கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனங்கள் பாக்கியவான்கள், கர்த்தரையே நம்பியிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அப்படியாய் கர்த்தருடைய நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது. அப்படியாக தாவீது கர்த்தரையே எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன் என்று வாக்குத்தத்தத்தை உறுதியாக பற்றி கொண்டான். அவன் எந்த நேரத்தில் எந்த சமயத்திலும் தாவீது ராஜா எப்பொழுதும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். அதே போல் நம்பிக்கையும் கர்த்தர் மேலே வைத்து விட்டான். அவனுக்கு எவ்வளோ பாரங்கள் கஷ்டங்கள் வந்த போதிலும் கர்த்தரையே தன் நம்பிக்கையாய் வைத்து கொண்டிருந்தான். அவர் மேலே நம்பிக்கை வைத்திருந்தான். அந்த நம்பிக்கை ஒரு நாளும் அவனை விட்டு விலகாதபடி கர்த்தர் அவனுக்கு துணையாய் இருந்தார். அந்த நம்பிக்கையில் தாவீது ராஜா நாளுக்கு நாள் விருத்தி அடைந்து கொண்டே வந்தான். நாமும் அதே போல் கர்த்தர் மேலே நம்பிக்கை வைக்கணும். குட்டீஸ், நீங்கள் தான் கர்த்தரை எப்பொழுதும் ஸ்தோத்தரிக்கணும், கர்த்தரை எப்பொழுதும் துதிக்கணும், கர்த்தரையே நம்பிக்கையாய் வைக்கிறோம். அதுதான் நம்முடைய குறிக்கோளாக இருக்கணும். எப்பொழுதும் எந்த நேரத்திலும் எந்த இடத்துல எந்த சமயத்திலும் இருந்தாலும் கர்த்தர் மேலே தான் நம்முடைய நம்பிக்கையாக இருக்கணும். இந்த வசனம் கர்த்தரே என் நம்பிக்கை அப்படின்னு சொல்லிட்டு தாவீது ராஜா சொன்னது போல் குட்டீஸ் நீங்களும் கர்த்தரே என் நம்பிக்கையாய் வைக்க வேண்டும். ஆமீன். ஓகே குட்டீஸ், நம்ம சூப்பராக ஆண்டி சொன்ன ஸ்டோரி இங்கே கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் ஸ்டோரியிலேருந்து ஒரு கொஷின் கேட்டிருந்தேன், இந்த வீக்கோட டைட்டில் கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டு. நீங்கள் கண்டுபிடிச்சிங்களா? சூப்பர், கரெக்டாக சொல்லிட்டீங்க. ஆன்ட்டியும் சொன்னாங்கள்ல. இருங்க, நம்ம கூட ரக்ஷி பாப்பா வந்திருக்கா, அவகிட்ட கேட்டுடலாமா? ரக்ஷி, நீ டைட்டில் கவனிச்சியா? தெரியுமா உனக்கு? ஆங்கா. தெரியுமா? சொல்லு. கர்த்தரை நம்புங்கள். ஆமாம், கர்த்தரை நம்புங்கள். அழகாக சொல்லிட்டாங்கல்ல. ஓகே குட்டீஸ், இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் ரக்ஷி? வசனம் தாங்க பார்க்க போகிறோம். ஆமாம், வசனம் தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வசனத்துக்குள்ளார போயிடலாமா? கர்த்தரை நம்புங்கள் குறித்து தான் இந்த வீக் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதை குறித்து தான் எஸ்ஸரக்கா நம்மளுக்காக ஒரு குட்டி வசனம் ரெடி பண்ணிட்டு வந்திருக்காங்க. நீங்கள் படிக்கிறீங்களா? ஹாய் குட்டீஸ், பிரைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் சூப்பராக இருக்கிறேன். நீங்கள் சூப்பராக இருக்கீங்களா? ஓகே குட்டீஸ், இப்போ நம்ம வசனத்துக்குள்ளே போகலாமா? கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள். ஏசாயா 26ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அக்கா அப்படியே ஆக்ஷன் பண்ணுறாங்க பாருங்கள், அதையும் பார்த்து கற்றுக்கோங்க. சரியா? மறுபடியுமா பண்ணலாமா? அக்கா ஆக்ஷனோட, நீங்களும் ஆக்ஷனோட கற்றுக்கோங்க. கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள். ஏசாயா 26ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஓகே குட்டீஸ், இப்போ இதுக்கான மீனிங் பார்க்கலாமா? கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள் அப்படின்னா, இப்போது ஆண்டி கூட உங்களுக்கு சொன்னாங்க இல்லைங்களா ஸ்டோரியில், எப்பயுமே என்ன பண்ண, அவர் தான் நம்பிக்கையின் தேவன், அவரை மாத்திரம் தான் நம்ம எப்பயுமே நம்ம நம்பணும். ஏன்னா நம்ம வாழ்க்கையில் அநேக விஷயங்கள் நம்மளுக்கு போராட்டங்கள், நிறைய பிரச்சனைகள் மத்தியில் நம்ம நம்பிக்கைக்குரிய தேவன் பார்த்திங்கன்னா அவர் மாத்திரமே. அவர் தான் நம்பத்தக்கவர். அவர் ஒருவர் தான் நம்பிக்கையின் தேவன். இன்றைக்கி மட்டும்தான் நம்ம ஏசப்பாவை நம்பணுமா? நாளைக்கு மட்டும் தான் நம்பணுமா? நம்மளுக்கு பிரச்சனை வர டைமில் மட்டும்தான் நம்ம அவரை நம்பணுமா? அப்படி கிடையாது. ஏசப்பா நம்ம என்ன பண்ணணும்? கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வசனங்கள் சொல்லப்பட்டிருக்குது. அப்போ நம்ம எப்போ நம்ம நம்பணும்? எப்பயுமே நம்ம அவரை நம்பணும். டெய்லியும் நம்பணும். காலையில், மத்தியானம், மாலை வேலையில், இரவு நேரத்தில் நம்ம தூங்கும் போது, ஏசப்பா நான் இந்த இரவு நேரத்தில் கூட என்னை காத்துக்கொள்ளுங்க. நம்ம என்ன பண்ணணும்? ஒரு நிமிஷம் அவர் மேல் நம்பிக்கை வைத்து அவர் மேலே நம்ம ப்ரேயர் பண்ணிவிட்டு நம்ம தூங்கணும். ஓகேவா? இப்படியா நம்ம நம்பிக்கையாக இருக்கும்போது தாவீது கூட என்ன பண்ணார்? கர்த்தரை தன் நம்பிக்கையாக அவர் முன்னாடி வைத்திருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டோரியில் கூட சொல்கிறாரு. ஏசப்பாவை நீங்களும் நம்புவீங்களா குட்டீஸ்? ஓகே குட்டீஸ். ஓகே குட்டீஸ், இப்போ நம்ம ப்ரேயர் பண்ணலாமா? என்னோட கூட சேர்ந்து எல்லோரும் ப்ரேயர் பண்ணுறீங்களா? ஏசப்பாவை மாத்திரம் தான் நம்ம எப்பயுமே நம்பணும். அவரை நம்பி அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தனன்னு கூட இன்னொரு வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது. வெட்கப்படுவதில்லைன்னு சொல்லப்பட்டிருக்குது. ஏசப்பாவை நோக்கி இப்போ நம்ம நம்பிக்கையாக ப்ரேயர் பண்ணலாமா? என்னோட கூட சேர்ந்து ப்ரேயர் பண்ணுங்கள். எங்களை அதிகமாக நேசிக்கதான் பரிசுத்தமான பரலோக தகப்பனே, எங்களை அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிற தகப்பனே, நம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்குற ராஜா ஆண்டவரே, அப்பா சண்டே கிளாஸ் ஆன்லைனில் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் கற்றுக் கொடுக்குற ஒவ்வொரு காரியங்களும் ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். மனதில் வைத்துக்கொள்ள கத்த நீங்கள் கிருபை செய்யுங்க ராஜா ஆண்டவரே. ஆரம்பம் முதல் முடிவு மட்டுமா இப்படி பிரசன்னம் எங்களோடு கூட இருந்த தயவுகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா மீதுமா ஆண்டவரே அப்பா அம்மை துதிக்கிறோம். இதை பார்த்து கொண்டிருக்கிற, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற
ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு அப்பா இடத்துல அப்பா நீர் பேசும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தரை ஆண்டவரே அப்பா என்றென்றைக்கும் நம்புங்கள் என்று சொன்ன தேவன் தகப்பனே ஆண்டவரே அப்பா கர்த்தரை தன் தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளதே என்று சொன்னீரே ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரிக்கிற தகப்பனே. அப்படியாய் கூட தகப்பனே அப்பா உம்முடைய வாழ்க்கையில் அப்பா யாரெல்லாம் தகப்பனே அப்பா அப்பா நம்பி உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருடைய அப்பா குடும்பங்களையும் கர்த்தர் அப்பா நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். அவர்கள் குடும்பங்களை இன்னும் அதிகமாய் தகப்பனே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. பாக்கியமுள்ளவர்களாய் பாக்கியவதிகளாய் ஆண்டவரே நீ தெரிந்து கொண்டதுக்காக உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிற ராஜா ஆண்டவரே. எல்லாரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. பெரியவர் அப்பா பெரிய காரியங்களை செய்து அப்பா உங்கள் நாமத்தை மாத்திரம் தகப்பனே அப்பா மகிமைப்படுத்தும்படியாக செபிக்கிறோம். உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களும் ரட்சிக்கப்பட மனம் திரும்ப ஆண்டவரே வழி வாசல்கள்லாம் கத்த நீங்கள் திறந்து கொடுக்கும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா சாத்தானின் ஆண்டவரே தந்திரங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு எல்லாம் பாவ சாப எல்லா கட்டுகளிலிருந்து தகப்பனே ஒவ்வொரு குடும்பங்களையும் கத்த தாமே விளக்கும்படியாக செபிக்கிறோம். சிறு பிள்ளைகளே ஆண்டவரே விசேஷ விதமாக நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. நீர் இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தில் காணப்படுகிற ஒவ்வொரு சிறு பிள்ளைகளை கூட நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அப்போ. ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்த தாமே தொடுவீராக ஆண்டவரே. உமக்கென்று தகப்பனே அப்பா நீர் அவர்களை அப்பா சோதனம் தெரிந்து கொண்ட கிருபைகளுக்காக நடு செலுத்துகிறோம். கர்த்தர் நீர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. பெரிய காரியங்களை செய்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். செபத்தை கேட்ட நல்ல பிதாவே, ஆமீன்.